ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹலோ பென்னி. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஐவை ஷீட் மாஸ்க் ஃபார் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக டிஐவை ஷீட் மாஸ்க் சிறந்ததா, அதில் உள்ள பயன்கள் என்ன, அசௌகரியங்கள் என்ன, இதை பயன்படுத்தலாமா, இதை பயன்படுத்துவதால் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகுதா என்பதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெமெடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எக் உள்ளுக்குள்ளே எக் ஒயிட், வெள்ளை கரு அது தான் தேவைப்படும். அதோட மஞ்சள்ன்றது நாங்கள் பூசுகிற கஸ்தூரி மஞ்சள், அதோட ப்ரஷ் ஒரு ஸ்பூன், அதோட நிறைய டிஷ்யூவையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இவைகள் தான் இந்த ரெமெடி செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஹனி, தூய்மையான ஹனி, தேனும் தேவைப்படும். ஓகே, இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு முட்டையிட வெள்ளை கருவை எடுத்துக்கோங்க, அதை லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடியோட மெயின் கருவே இந்த முட்டை தான். இந்த முட்டையிட வெள்ளை கரு ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குது. அதோடு எங்களோட ஸ்கின் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி எங்களோட ஸ்கின்னில் உள்ள அழுக்குகளை நீக்கியதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. ஸோ எங்களோட பிளாக் ஹெட்ஸ் எங்களோட துவாரங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை நீக்குது. ஸோ அதனால தான் இந்த மெயினாக இந்த எக் கருவை, அதாவது முட்டையிட வெள்ளை கருவை நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பொருட்கள் சேர்க்காட்டியுமே இது மெயின் எக் ஒயிட். ஸோ தேவையான அளவு கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு கஸ்தூரி மஞ்சள் பிடிக்குது இல்லைன்னா நீங்கள் பேசன், அதாவது கடலை மாவு இல்லாட்டி பயத்த மாவும் இந்த ரெமெடிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ஹனி, தூய்மையான ஹனி இதில் ஒரு மாய்ஸ்சரைசராக ஒர்க் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நாங்கள் இதில் ஹனி ஆட் பண்ணுறோம். ஸோ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நீங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த டிஷ்யூ பேப்பரை சிறு சிறு துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட ஸ்கின்னில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாகிக்கும் அவங்களோட ஃபேஸில். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நிறைய டைம் இருக்கிற டைமுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நாங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சாதாரணமாக ஒரு 20 மினிட்ஸ் சரி தேவைப்படும். அதை ட்ரை பண்ணி பீல் பண்ணுறதுக்கும் ஒரு 20லேருந்து 13 மினிட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெமெடி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நீங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது உங்களுக்கு டைம் இருக்கணும். அப்போ தான் இந்த ரெமெடியை உங்களுக்கு முழுமையாக செய்து முடிக்க முடியும். ஸோ இவ்வளோ டைம் எடுத்து இந்த ரெமெடியை நாங்கள் ட்ரை பண்ணுறது வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா, வேர்த்துன்னு சொல்ல மாட்டேன், வேர்த் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. நாங்கள் ஷீட் மாஸ்க் விலை கொடுத்து வாங்க, இது ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஷீட் மாஸ்க் மாதிரி ஒர்க் ஆகுது. பட் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலை. சாதாரணமாக நார்மலாக இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் வருது. ஆனால் எங்களோட அடியில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் இதுக்கு ஒர்க் ஆகுது இல்லை. அடுத்தது ஸ்கின் க்ளோவாக இருக்குதான்னு கேட்டால் எஸ், ஸ்கின் இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக க்ளோவாகவே இருக்குது. ஸோ எல்லா ஷீட் மாஸ்க் போடுற மாதிரியும் ஒரு க்ளோ தன்மை இந்த ஷீட் மாஸ்க்லேயும் இருக்குது. அது இது ஷீட் மாஸ்க் மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுக்கலுமான்னு கேட்டால் எஸ், அழகாக பீல் ஆகி வருது. ஸோ நீங்கள் தின் லேயரை அப்ளை பண்ணி அது 13 மினிட்ஸ் நீங்கள் ட்ரையாக விட்டு பீல் பண்ணுற டைம் ஒரு ஷீட் மாஸ்க் எப்படி பீல் ஆகி வருமோ, பீல் ஆஃப் மாஸ்க், அதை மாதிரி இது பீல் ஆகி வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஷீட் மாஸ்க்கை பற்றி சொல்லியிருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.